இந்த தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்கிறது அப்படின்றது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். அடிப்படையான பிரச்சனை, மக்கள் ஆட்சிக்கு இந்த தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையர்களும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. அதை நான் சொல்லலை. 2021 டிசம்பர் 17 ஒரு ஹெட்லைன்ஸ் வருகிறது. பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சம்மன்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டு அப்பியர் பிஃபோர் த பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு. இதை பார்த்து நான் ஷாக் ஆகலை, ஆனால் எஸ்ஒய் குரேஷி ஷாக் ஆகிறாரு. ஏன்னா எந்த பிரின்சிபல் செக்ரட்டரிக்கும் எலெக்ஷன் கமிஷனர்ஸை சம்மன் பண்ணுறதுக்கான அதிகாரமே இல்லாத போது சம்மன் பண்ணி அந்த சம்மனை ஏற்றுக்கிட்டு இந்த 3 பேரும் போய் பார்க்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அசோக் லவாசான்ற ஒருத்தர் இந்த பிரதமர் மீதான புகார்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகு அவர் வீடு உள்ளிட்ட அவருடைய சொந்தக்காரர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். தேர்தல் ஆணையத்தினுடைய நடுநிலைமை எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. காங்கிரஸ் வாக்கு திருட்டு செய்திருக்கிறதான்னு கேட்குறாங்கல்ல. காங்கிரஸ் வாக்கு திருட்டு செய்யவில்லை என்பதற்கான உதாரணம் தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட தேர்தல் சீரமைப்புகள்ன்ற பேரில் எஸ்ஒய் குரேஷி சொல்றாரு. 2007 உத்தரப்பிரதேச அசம்பிளி எலெக்ஷன்ல யார் யார் பெயரெல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதோ விடுபட்டதோ அவர்கள் பெயர் பட்டியலை எல்லாம் தனி பட்டியலாக தயாரித்து டோர் டு டோர் கேம்பெயின் நடத்தி எப்படியாவது வாக்காளர்களை திரட்ட வேண்டும் என்பதற்காக வேலை பார்த்தோம். அப்படியான முறைகளை இப்போது ஏன் கையாளவில்லை? 2007 டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் தனி பட்டியல் போட்டிருக்கிறாங்கல்ல, இப்போ ஏன் போட முடியல? வழக்கு தொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல. தேர்தல் ஆணையரை போய் வழக்கு தொடுக்க சொல்லுங்க. ராகுல் தெளிவாக சொல்லிட்டார், நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அந்த மக்களோடு நான் உரையாடுகிறேன், அதில் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் பதில் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் கோர்ட்டுக்கு போங்கள். ராகுல் தெளிவாக பதில் சொல்லிவிட்டார். கோர்ட்டுக்கு போக வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திடம் இருக்கு. நாங்கள் கோர்ட்டுக்கு போக தயாரா அப்படின்னு எதிர்க்கட்சிகளை நோக்கி ஜனநாயக அமைப்புகளை நோக்கி முன்வைக்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு போக இந்திய குடிமகனாக அத்தனை பேரும் தயார். ப்ரொவைடட் தட் தேர்தல் ஆணையம் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களையும் மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்ல வேர்ட் டாக்குமெண்டா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா? இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையமும் ஒவ்வொரு வகையாக இருக்கிறது. எலக்டோரல் ரோல் அப்படின்றதுல எத்தனை வாக்காளர்கள் இன்னைக்கு தேதியில இருக்கிறாங்கன்றத மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போய் பார்க்க கூட முடியாத நிலையில தான் தேர்தல் ஆணையங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு பட்டியலை வெளிப்படையாக கொடுத்தா நாங்க கேஸ் போடுறோம், யாருனாலும் கேஸ் போடுவாங்க. அப்படி ஒரு பட்டியலை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையருக்கு திராணி இருக்கிறதா? தேர்தல் ஆணையத்துக்கு துணிச்சல் இருக்கிறதா? ஒரு அரசியல் கட்சி போல சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்களே, கோர்ட்டுக்கு போங்க, அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.